வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜிராங்கில் உள்ள ஜிராங் ஃபிஷரி போர்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என்னடா இங்கே கியூ கட்டி நிற்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இங்கே கியூவில் நின்று வரிசையா தான் போக முடியும் உள்ள. ஸோ யாராவது சிங்கப்பூரில் இருக்காங்களோ, வேலை செஞ்சாலும் சரி, பிஆராக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் என்ன இருந்தாலும் சரி, இங்கே கியூவில் நின்று தான் உள்ளே போக முடியும். ஸோ கீழே நின்று அவங்களோட ஐசியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ. அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வண்டியும் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். உள்ள பார்க்கிங் வசதி இருக்குது. நீங்கள் நிறுத்திக்கலாம் உள்ள. ஐசி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒர்க் ஷாப் செட்டப்பில் பெரிய செட் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோன்னே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாவ் ஃபேக்டர் தான். ஏன்னா வந்து எந்த கொஞ்சம் மீனாக தான் இருக்குது. நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன கூடையில் போட்டு விற்றுட்ருக்காங்க. ப்ரான்ஸ் இருக்குது. ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, பெரிய சைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கேஜியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெள்ளியிலேருந்து 20 வெள்ளி இவ்வளோ விற்கிறாங்க சைஸை பொறுத்து. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ப்ரான்ஸ் மட்டும் இல்லைங்க, மீன், நண்டு எல்லாமே இருக்குங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூத்ஸ் இருக்குது, ஓனர்ஸ் இருக்காங்க. அந்த ஓனர்ஸ் வந்து போட்டில் வர மீனை வாங்கிட்டு இங்கே வந்து பதம் பார்த்து இங்கேருந்து சிட்டியில் உள்ள மார்க்கெட்ஸு, ஷாப்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க போல். பதம் பார்த்து பிரிச்சுட்டு இருக்கும்போது நமக்கும் அந்த கூடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து வாங்கிட்டு போகலாம், கம்மியான விலையிலையும் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. வீக்கெண்டில் கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். 8 மணிலேருந்து நைட் ஸ்டார்ட் ஆகுங்க இந்த சேல்ஸ். 8 மணிலேருந்து காலைல 2, 3 வரையும் போகும். ஸோ நீங்கள் வர டைமுக்கு உங்களுக்கு ஏற்ற மீன் இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு. நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் தான் க்ளீன் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கட்டிங்க்கு தனியாக ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அங்கே இருப்பாங்களே அப்படின்ட்டு. இங்கே இருந்தாலுமே கட்டிங் கஷ்டம் வந்து வாங்கின கஷ்டோட அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டிலேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது பெட்ரு. அதே போல் 1 கிலோ 2 கிலோ வாங்குற மாதிரினா இங்கே வராதீங்க நண்பா. வேஸ்ட்டு தான் டைம். ஏன்னா நீங்கள் மிட் நைட் வந்து கண்ணு முழிச்சு நின்று வாங்குறதுக்கு நீங்கள் வராமே இருக்கலாம். ஸோ பல்காக வாங்குற மாதிரினா வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிரிச்சுக்கிங்க அதுக்கப்புறம். ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருக்கோம் வாங்கலான்ட்டு. ஸோ நாங்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன், ப்ரானு, நண்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10லேருந்து 15 கிலோ வாங்கியிருக்கோம் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் பிரிச்சுக்குவோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரீயாக டைம் இருந்ததுன்னா வந்து வாங்கிட்டு நீங்களும் போய் பிரிச்சிக்கிங்க அந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் நண்பா.